வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்மளுடைய குரூப் 2 பேட்சுக்கான டாபிக் டெஸ்ட் 7 நடந்தது. அதற்கான மேக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் டெஸ்ட் 7, 8, 9 அதெல்லாம் அடுத்தடுத்த எக்ஸ்பிளனேஷன் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இப்போ டாபிக் நம்பர் 7ல் நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம்னா மென்சுரேஷன் 2D, இது ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டின். அதே போல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதுலேருந்து 10 கொஸ்டின், டோட்டலாக 25 கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம். இதே போல் தான் அவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது இதற்கான அந்த ஆப்டிடியூட் டாப்பிக்கான எக்ஸ்பிளன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மொதல் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை மறக்கவே மாட்டீங்க. ரீசண்டாக நடந்த குரூப் 4 2025 கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் புதுசாக இருக்கும். ஆனால் என்னோட பேட்சில் ஜாயின் பண்ணி, இதுக்கு முன்னாடி குரூப் 4 பேட்சில் கூட ஜாயின் பண்ணியிருந்து என்னோட பேட்சில் படிச்சிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின், அதாவது இந்த கொஸ்டின் குரூப் 1B இந்த எக்ஸாமில், அதாவது 2024 நடந்த குரூப் 1B எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதற்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். இந்த மாடல் உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதற்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஒன்று, அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அது நியரஸ்ட் வேல்யூ வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்னொன்று, அக்யூரேட்டாகவும் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நில அளவை மெத்தடில் இந்த மாதிரி கொடுத்து டேட்டாஸ் கொடுத்து இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு ஓரலான ஒரு பிக்சர், நீங்கள் ஒரு கிராஃப் மட்டும் நோட் பண்ண போகிறீங்க. இங்கே 50 நோட் பண்ணியிருந்தாலும் 0ல் இருந்து தான் மேக்ஸிமம் என்ன இருக்குது, 150ன்னு இருக்கா, மேக்ஸிமம் 150 மீட்டர்ன்ட்டு. அப்போ 0ல் இருந்து நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க, 150 நோட் பண்ணிடுவீங்க. இது அப்ராக்சிமேட்டாக நான் கண்டுபிடிக்கிற சொல்கிறேன். அடுத்தது, இப்போ ரைட் சைடு பாருங்கள், ஒரு 50 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே மீட்டர் தான். அப்போ 50 மீட்டர் நோட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு ஒரு 50 மீட்டர் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இப்போது இதை ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இருந்து இந்த மேக்ஸிமம் இங்கேயும் இதுவும். இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதுதான் பேஸுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேஸ் மொத்தம் 0லேருந்து 150னா இது மொத்தத்துக்கு எவ்வளோ மீட்டர், 150 மீட்டர். இப்போ இதோட ஹைட், இதை வந்து ஹைட்டாக எடுத்துக்கலாம், இதை வந்து பேஸாக எடுத்துக்குவீங்க, இதை ஹைட்டாக எடுத்துக்குவீங்க. ஹைட் வந்து எவ்வளோ மீட்டர் தான், 50 மீட்டர் தான். அப்போது ட்ரையாங்கிள் முக்கோணத்தோட பரப்பளவு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆஃப் பிஹெச் தான் நம்ம நோட் பண்ணுவோம். இதுதான். இப்போ நீங்கள் ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ 150 நோட் பண்ணிக்கலாம், ஹச்சோட வேல்யூ 50 நோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, 5 × 5 75, 75 2 0 டிவைட் பை 2. அப்போ 7500ல் பாதி 3750. 3 வரும், பேலன்ஸ் 1, 15னா 7 2 14, பேலன்ஸ் 1 5. அப்போ 3750. அப்போ ஒரு பகுதியோட பரப்பளவு 3750. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போது அடுத்த சைடு, லெஃப்ட் சைடு நீங்கள் கவனிங்க. இதில் இதே கிராஃப்லேயே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பாயிண்ட் வந்து ஈங்கிற பாயிண்ட் வந்து எவ்வளோ மீட்டர், 30 மீட்டர் தானே. ஸோ 30 நோட் பண்ணுவீங்க. அடுத்தது டிங்கிற பாயிண்ட் 20 மீட்டர் தானே. ஸோ 20 மீட்டர், இதில் பாதி கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணும்போது இந்த எண்டுலேருந்து ஒரு ஜாயிண்ட்டும், அதே போல் இந்த எண்டுலேருந்து ஒரு ஜாயிண்ட் வரும்போது மேக்ஸிமம் இதோடயே கட் ஆயிரும். அப்போது இதுவும் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மாதிரியே நீங்கள் அசூம் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே எது பெரிய லைனு, இந்த 30 மீட்டருக்குரிய தானே பெரிய லைனு. அப்போ இதில் இருந்து பேஸ் இங்கே சேம் 150 தான் இருக்கும். ஆனால் ஹைட் எதவா எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம்ல. அப்போ இங்கேயும் ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ 150, ஆனால் ஹச்சோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம், 30 தான் நோட் பண்ண போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த 20 விட்டுடலாம், 30ங்கிறதே நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 15 × 3 45, 45 2 0. இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 2 5 0ன்னு வரும். ஓகேவா? இதை 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கிடச்சிரும். இதை 2ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6000 கிடைக்கும். 2000 + 3000 5000, 250 + 750 1000. அப்போ மொத்தத்துக்கு 6000 கிடைக்கும். அப்போது 6000க்கு தாண்டி இருக்கிறது தான் நீங்கள் நோட் பண்ணணும். 6000 தாண்டி நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, இந்த 6550ங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இதை நல்லா என்னோட கிளாஸில் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னாவே இதிலருந்தே நீங்கள் ஆன்சர் இதே மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாங்கிறத தெரிஞ்சிருந்து இதான் அதற்கான ஆன்சருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். சார் எனக்கு தெரியல, ஆனால் இன்னொரு ஏதாவது ஒரு வேல்யூ 6000க்கு நியரஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அக்யூரேட் வேல்யூ நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நான் சொல்கிறத கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது நல்லா கவனிங்க, உங்களுக்கு இந்த டயக்ராம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிடுச்சு. ஓகே, இப்போது இதே இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, மொத்தம் 2 பிக்சருங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ நான் புதுசாகவே நான் வரைஞ்சிட்றேன். 2 பிக்சரில் சார் 2 சைடு வந்து உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா அதை மொத்தத்துக்கு எப்படி நோட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ பெரிய டயக்ராம் நோட் பண்ணுறேன். இது 0லேருந்து 150 நோட் பண்ணிடுங்க. இதை ஒரே ஒரு வேல்யூ தானே இருந்தது, எவ்வளவு 50 மீட்டர்னு இருந்தது. அப்போ ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த சைடு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 30 மீட்டருங்கிறது இதில் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த சைடு டிங்கிற மாதிரி வந்ததில் 20ன்னு கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் கிடச்சிருக்கும். இதில் நீங்கள் இந்த ஒரு சைடுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு சைடுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சிங்க, நம்ம 3750 தானே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் பரப்பளவுலாம். ஏன்னா பேஸ் வேல்யூ 50னும் பேஸ் வேல்யூ 150னும் ஹைட் வேல்யூ 50ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதை நீங்கள் பாதியாக மாற்றிருக்கும் போது 3750. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறத கவனிங்க, நான் சொல்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 0லேருந்து அந்த 50வது பாயிண்ட் தான். அப்போ இது 0, இது 50, இதுக்கு நேராக கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் 80, இதுக்கு நேராக டிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா இது 120, லாஸ்ட்டில் 150. இதுதான் எக்ஸாக்டாக நீங்கள் இப்படி நோட் பண்ணுறது. இப்போது இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுக்கும்போது பேஸ் எவ்வளோ வரும், 50 தானே வரும். ஹைட் எவ்வளோ வரும், 30ன்னு வரும்ல. அப்போ இதுக்கு 1/2 இன்ட்டு, அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட்டில் வேல்யூ எப்படி நோட் பண்ணுவீங்க, 1/2 இன்ட்டு பேஸ் வேல்யூ நீங்கள் 50ன்னு எடுத்துக்கலாம், ஹைட் வேல்யூ 30ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் ஒன். ஓகே, அதை சிம்ப்ளை பண்ணுறது அடுத்து சிம்ப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள்னு கேட்டிங்கன்னா இதுதான் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுதான் ட்ரையாங்கிள். அப்போ இதுக்கு ஹைட் வேல்யூ 20. இப்போ இந்த பேஸ் வந்து என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 150 மைனஸ் பண்ணால் 30ங்கிறதான கிடைக்கும். 30 அதற்கான பேஸ் வேல்யூ. அப்போது இதே 1/2 BHல் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன நோட் பண்ணுவீங்க, 1/2 இன்ட்டு பேஸ் வேல்யூ 30, ஹைட் வேல்யூ 20 நோட் பண்ணுவீங்க. இப்போ அடுத்த ரிமைனிங் ஒரே ஒரு ஷேப் மட்டும் இருக்குது. அதை நல்லா கவனிங்க. அந்த ஒரு ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் கிடையாது. ட்ரையாங்கிள் இல்லாமல் சரிவகம் இந்த ஷேப்பில் இருக்கா. அதாவது சரிவகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணை பக்கங்கள் 2 இருக்குது. அதில் ஹைட்டுன்னு ஒன்று இந்த சைடு இருக்குது, இன்னொரு ஒரு பக்கம் மட்டும் மாறி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம், சரிவகம் சொல்லுவோமா. அப்போது இந்த சைடு உள்ள ஒரு பக்கம் 30, இன்னொரு பக்கம் 20. இந்த ஹைட் வந்து என்ன வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணணும், 50லேருந்து தான் 120 மைனஸ் பண்ணோம். இங்கேக்குள்ளே 80 இருக்குன்னு அவசரப்பட்டு நோட் பண்ணிடக்கூடாது. 80ங்கிறது இதுக்குரியது. அப்போது இதுக்குரிய ஹைட் வேல்யூ என்ன, 50லேருந்து 120 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 70. இதானே. அப்போ சரிவகத்துக்கான பரப்பு என்ன, 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு A + B. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த கூட்டு வடிவமாக இது இருக்கும். இந்த வேல்யூலாம் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு ஹச் வேல்யூ 70 இன்ட்டு A + B 20 + 30 50ன்னு இருக்குமா. ஸோ தனித்தனியாக நோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு போல டேரெக்டாக 50 நோட் பண்ணிட்டேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க, உங்களுக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வந்துடும். நம்ம ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதை மறந்துடக்கூடாது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 30, இதில் நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 15ன்னு இருக்கும். 15 இன்ட்டு 50, 5 இன்ட்டு 15 75னா 750ன்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்து ரெண்டாவது இதை நீங்கள் அடிச்சுதான் 10, 30 இன்ட்டு 10 300. ஓகேவா? அடுத்தது இங்கே நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 7 5 35 00. இதைத்தான் நீங்கள் 2ஆல் அடித்து கொடுக்கணும். அப்போ 2ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 2 பேலன்ஸ் 1, 15னா 7 2 14 பேலன்ஸ் 1 5. ஓகேவா? இப்போ நான் ரவுண்ட் பண்ணுற நம்பரை தான் ஆட் பண்ணணும்.
750 ஆட் பண்ணணும், 300 ஆட் பண்ணணும், 1750 ஆட் பண்ணணும், இங்கே 3750 ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 750, 300, 1750, 3750 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 0 வரும். இங்கே 3 5 இருக்குது. 3 5 15க்கு 5 பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 இருந்தால் பாருங்கள். 3 7 இருக்குது. 21, 21 + 3 24, 24 + 1 25, 25க்கு 5 பேலன்ஸ் 2. அப்போது இங்கே 6ன்னு கிடைக்கும். 6550 கிடச்சிச்சா? ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ கிடச்சிருச்சா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இனி இந்த மெத்தடை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ராக்சிமேட்டாகவும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அக்யூரேட்டாகவும் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இதே மாடலில் இந்த சம்மும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி மாடல் நீங்கள் என்ன கேட்டாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. நில அளவை கான்செப்ட்லையும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ 2வது கொஸ்டினுக்கு டைரெக்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12ன்னே இருந்தாலும் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 0லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? 96 இருக்கா? அப்போது 0லேருந்து 96. அப்போ இதோட பேஸ் என்னென்னா 96. இப்போ அடுத்தது இந்த சைட் பாருங்கள் 6ன்னு இருக்குது, அதுக்கு அடுத்தது 12ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இங்கே 6 நோட் பண்ணிவிட்டு இங்கே அதவே அப்படியே டபுளாக 12 மீட்டருங்கிற நோட் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலாக இங்கே எப்படி ட்ரையாங்கிள் கிடைக்கும்? இது அப்படியே இதோட ஜாயிண்ட் ஆயிரும், மேக்ஸிமம் வேல்யூலேருந்து வந்துடுறோம், இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ ஒரே ட்ரையாங்கிளாக பேஸ் வேல்யூ 96னும் ஹைட் வேல்யூ 12ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 6 நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கான பரப்பளவு என்ன? ஆஃப் BH அப்படின்னா 1/2 இன்ட்டு பேஸ் வேல்யூ 96, ஹைட் வேல்யூ 12. இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 6 96 96 × 6 6 36க்கு 6 பேலன்ஸ் 3 6 54 3 57. அப்போது 576 தான் இந்த ஒரு சைடு உள்ள பரப்பு. இப்போ இந்த சைடு கவனிங்க, ஈங்கிறது 24 அப்படிங்கிறது தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. அப்போது இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து லாஸ்ட்டாக இங்கே ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் என்ன? அதே 96 தான். அப்போது 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு BHல 1/2 இன்ட்டு பேஸ் வேல்யூ 96, ஹைட் வேல்யூ 24 அடிச்சு கொடுத்தா அப்படின்னா இங்கே 12ன்னு வரும். அப்போது 96ஓட 12 நம்ம மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் 96ஓட 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 960ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் 2ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 2 12க்கு 2 பேலன்ஸ் 1, 9 2 18 1 19, 192 மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2 5க்கு 5 பேலன்ஸ் 1, இங்கே 11ன்னு இருக்கும். அப்போது இந்த 1152ஓட 576 இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8, இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 7ன்னு கிடைக்கும், இங்கே 1 1728ன்னு கிடைக்குதா? இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் இந்த மென்சுரேஷன் 2D கான்செப்டில் ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா யோசிக்கிற அளவுக்கு தான் நான் கொஸ்டினை கொடுத்துருந்துருப்பேன். இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மென்சுரேஷனில் எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ அடுத்த 3வது கொஸ்டினை கவனிங்க. 3வது கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர். அந்த 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதே போன்று 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்று 4 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது? செவ்வகத்தோட நீளம் ஏதோ ஒரு வேல்யூ இருந்திருக்கு, ஆனால் அது 10% குறையும் போது அதோட வேல்யூ 50 சென்டிமீட்டராக கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பர்சன்டேஜ் கான்செப்டில் நான் எப்படி சொல்லியிருக்கேன்? இப்போது இந்த 50ங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணணும். 50 அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த அளவில் 10% குறைஞ்ச வேல்யூ தானே இது. அப்போ ஏற்கனவே இருக்க ஒரிஜினல் வேல்யூ 100% எடுத்துக்குவோம். அப்போ 100%லேருந்து 10 போட்டுச்சுன்னா பேலன்ஸ் 90%. அப்போ 90%ஓட வேல்யூ 50 அப்படின்னா
100% தானே அந்த நீளத்தோட வேல்யூ. அப்போது எல்லோட வேல்யூ அந்த 100% அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது பாக்ஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ தான் அந்த நீளம். இப்போ இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரே ஒரு ஜீரோ மட்டும், இந்த சைடு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இனி நம்ம மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். 10 × 50 500ன்னு வரும். இந்த 9 டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ டிவைடில் வந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன? 500/9. இதை சிம்பிளை பண்ண முடியாது, இதே வேல்யூவில் வச்சுக்கோங்க. நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சிம்பிளை பண்ணுறோம் பின்ன வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நம்பர் பின்னாடி ஏதோ ஒரு நம்பரில் மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஈஸியாக கேன்சல் ஆகும். அப்போ எல்லோட வேல்யூ என்ன? 500/9. இப்போ பியோட வேல்யூ தான் ஆல்ரெடி இது ஒரு பக்கமாக மாறிச்சு அப்படின்னா, செவ்வகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நீளம் மட்டும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பக்கம் மாறிச்சுன்னா அகலத்தில் எந்த மாற்றமே இருந்திருக்காது. இதே தான் அதாவது செவ்வகத்தோட அகலம் சதுரத்தோட பக்கமாகவே மாறி இருக்கும். அப்போது 50 சென்டிமீட்டருங்கிறது தான் இதற்கான பக்கம். அப்போ நீளத்தோட அதாவது செவ்வகத்தோட நீள அகலத்தோட வேல்யூ இது தான். நீளங்கிறது இந்த வேல்யூ, ஆழங்கிறது 50 சென்டிமீட்டர். அதே இது சதுரத்தோட பக்கத்தோட வேல்யூ என்ன? சைடு வேல்யூ 50 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? இதுதான். இப்போ அவங்க எத்தனை ஷேப்லாம் சொல்கிறாங்க? 9 செவ்வகத்தோடையும் 4 சதுரத்தோடையும் மொத்த பரப்பு தான் கேட்குறாங்க. அப்போ நோட் பண்ணுங்கள், மொத்தம் 9 செவ்வகத்தோட பரப்பு. 9 செவ்வகத்தோட பரப்பு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 9 × 9 சதுரத்தோட 9 செவ்வகத்தோட பரப்புனா L × B. இது 9 டைம் நோட் பண்ணணும். ப்ளஸ் 4 சதுரத்தோட பரப்புனா ஒரு சதுரத்தோட பரப்பளவு A². அப்போ 4 சதுரம்னா 4 × A². இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. இப்போ இதை நம்ம மாடிஃபை பண்ணுங்கள். 9 × எல்லோட வேல்யூ என்ன? 500/9. இப்போ நான் சொன்னேன்னா இங்கே 9னா இங்கே 9ஓட கேன்சல் ஆக போதில்ல, அழகாக கேன்சல் ஆயிரும். பியோட வேல்யூ என்ன? 50 ப்ளஸ் 4 × ஏவோட வேல்யூ 50 சென்டிமீட்டர் தான். அப்போ 50 ஸ்கொயர் பண்ணால் 2500. இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் 9 கேன்சல் ஆயிரும். 5 25 25 ப்ளஸ் 00 000. அடுத்து 4 × 25 100. 4 × 25 100. அதுக்கப்புறம் இந்த 2 0 சேர்த்துக்கலாம். அப்போ 25,000 இருக்குது, 10,000 இருக்குது. மொத்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 35,000. 35,000 தான் மொத்தம் 9 செவ்வகத்தோடையும் 4 சதுரத்தோடையும் பரப்பளவு. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எங்கேருந்து நம்மளை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு யோசிக்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ நம்ம குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், ஈவன் குரூப் 4ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சம்ஸு எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. என்னோடய பேட்சில் இந்த சம்ஸ்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதே போல் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுவீங்க. கண்டிப்பாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி மென்சுரேஷன் 2D கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு. அப்போது ஒரு செவ்வக வடிவம் என்ன ஷேப்புங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதோட பரப்பளவுன்னு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியான்னு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம், ஸோ எல்லோட வேல்யூ, செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்னாவே என்ன நோட் பண்ணுவோம்? L × B நோட் பண்ணுவோம். அப்போ அதோட நீளத்தோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. என குறிக்கப்பட்டால் அகலமானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ என்ன? எக்ஸின் சார்பாக எப்படி இருக்குன்னு தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மட் படி பரப்பளவு ஏரியா தானே, ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 2x³ + 16 = எல்லோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்க. 2 × x + 2. பியோட வேல்யூ தான் தெரியாது, அதை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. ரைட்டா? இப்போ இங்கே நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். எப்படின்னா 2 காமனாக எடுங்க. 2 காமனாக எடுத்தீங்கன்னா x³ ப்ளஸ் இங்கே 8 8 தானே 16 8ன்னு வரும். இங்கே 2 x + 2 அப்படின்னு இருக்கும், × Bன்னு இருக்கும். இப்போது இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 ஈக்குவல் இந்த சைடு மல்டிபிள் கண்டிஷன் தான். ஓகேவா? அதே போல் இந்த சைடு மல்டிபிள் கண்டிஷன், ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a³, அதாவது இதை x³ + 2³ நம்ம மாற்றலாம். 2³ மாற்றலாம். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a³ + b³ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான விரிவாக்கம் என்ன? a + b. நல்லா கவனிக்கணும், இதுக்கப்புறம் தான் a² - ab + b². இதில் தான் இருக்குது. நீங்கள் xy கான்செப்ட்லேயே வச்சாலும் x + y இங்கே x² - xy
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே ப்ளஸ் வரக்கூடிய அந்த க்யூப்பில் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்பில் இந்த இடத்துல கண்டிப்பாக மைனஸ் வரும். ஃபார்முலாவில் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதற்கான விரிவாக்கத்தை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2ன்னு இருக்குது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2 இருக்குது அப்படின்னா 2xன்னு மாறுமா, 2x ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன 4. இப்போ ஈக்குவல் இந்த சைடு இருக்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம இதுக்கான விரிவாக்கம் இந்த சைடு உள்ளதுக்கு தான் நம்ம விரிவாக்கம் எழுதணும். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு பின் வேல்யூ கிடைக்கும். இப்போயும் சிம்ப்ளை பண்ணலாம். எதை சிம்ப்ளை பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 2வையும் இந்த சைடு உள்ள எக்ஸ் ப்ளஸ் 2வையும் அப்ளை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பியோட வேல்யூ அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 அப்படின்ட்டு. இது ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படிலாம் யோசிக்க வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு டைம் எடுக்கிற அளவுக்கு வைக்கிறாங்க. இதை சார் இப்படிலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் என்னங்க சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதே போல் பின்னாடி நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் 25 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது ஷார்ட்கட்டில் வரக்கூடிய கொஸ்டினும் நம்ம டைம் எடுக்கிற கொஸ்டின் எல்லாம் கலந்து தான் வரும். அப்போது நம்ம எதுக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கோ அதை குயிக்காக நம்ம அப்ளை பண்ணி டைம் சேவ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் நேச்சர். ஸோ நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் நீங்கள் டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் பாருங்கள். இதில் டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஸ்டெப் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இங்கே கேள்வி பாருங்கள். ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர் எனில் 20 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவின் அளவு என்ன? ஸோ இதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சக்கரம் சுற்றுது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு டைம் சுற்றுது அப்படின்னா அது சுற்றளவுக்கு சமம். ஒரு டைம் சுற்றுதுன்னா அது சுற்றளவுக்கு சமம். அப்போ மொத்தம் எத்தனை சுற்று சுற்றுது, 20 சுற்று சுற்றுது. அப்போது மொத்த தொலைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுற்று வேல்யூ 2πr. வட்டத்தோட சுற்றளவு என்ன 2πr. அப்போ மொத்தம் எத்தனை சுற்று இருக்கு 20 சுற்றுனா இன்ட்டு 20. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஆரோட வேல்யூ தான் அவங்க இங்கே விட்டமாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம விட்டம் டி வேல்யூ டயமீட்டரும் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆரோட வேல்யூக்கு இதில் பாதி. இப்போ 63ல் பாதி எடுக்க முடியாது, அதனால் டிவைடில் 2 மென்ஷன் பண்ணிக்கலாம். இதவே நீங்கள் ஆறா இங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 63/2 இன்ட்டு 20. ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். எப்படி சிம்ப்ளை பண்ணான்னு பாருங்கள். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து 1 7 9 7 63. அப்போ இருக்கிறது 22 இன்ட்டு 9 இன்ட்டு 20. இதுதான் இருக்குது. இப்போது இதுலேயே நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 20 இன்ட்டு 22 என்ன சொல்லலாம், 22 இன்ட்டு 2 44. அப்போது 440. அடுத்து இன்ட்டு 9 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே 0 நோட் பண்ணிடலாம். அடுத்தது 9 நாங்கள் 36க்கு 6. இப்போ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சா 60ன்ட்டு முடியணும். எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் தான் முடியுது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் நம்ம எக்ஸாக்டாக ஒரு ஆன்சர் இதுதான் வரும் அப்படிங்கிற லாஸ்ட் யூனிட் டிஜிட்டாவோ அல்லது நம்மளுக்கு அடுத்த ஒரு 2 டிஜிட்டில் இதுதான் ஆன்சர் வரும் கெஸ்ஸிங் இருந்தால் அதை நம்ம கரெக்டான இதுதான் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு 2 3 0 இருந்து 2 3 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபைனலாக மல்டிபிள் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். அவனின் வேகம், அப்போ ஸ்பீடு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அவனின் வேகம் 14.4 km/மணி. அவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 நிமிடம் 28 நொடிகள். அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நேரம், அதாவது வேகம் நேரம் ஸ்பீடும் டைம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஸ்பீட் அண்ட் ஒர்க் அந்த கான்செப்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே பரப்பளவுன்னு கேட்டிருந்ததுனால என்ன ஷேப்பு, வட்டம். அப்போ வட்டத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன,
பை ஆர் ஸ்கொயர்ட். இதுதான் அதற்கான ஃபார்முலா. இப்போ ஃபைனல் அதை தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்போ இதில் ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பீட்லையும் டைம்லையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்பீடையும் டைமையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் நம்ம ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மொத்த ஒரு சுற்றளவு அப்படிங்கிறது தான். ஏன்னா மொத்தம் இடத்தை சுற்றுகிறான்னு தானே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ சுற்றளவோட வேல்யூ தான் நம்ம டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். அதை அடுத்த ஸ்டெப்பு ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கேயுமே ஸ்பீடு வேல்யூயும் டைம் வேல்யூயும் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் மணின்னு வந்திருக்கு. ஆனால் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிமிடமும் நொடி, அதாவது வினாடியும் இருக்குது. இந்த மாதிரி வேறு வேறு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்னா, ஒன்று ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் மணின்னு இருந்துச்சுன்னா நேரமும் அதே மணியில் இப்போ ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டேரெக்டாக நம்ம எஸ்என்டியில் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இங்கே மணின்னு கொடுத்துட்டு இது மாற்றிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டைமை செகண்டுக்கு மாற்றிடணும். அப்போ ஒரு நிமிடங்கிறது 60 செகண்டு ப்ளஸ் இந்த 28 நொடின்னு இருக்கும். அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு 88 செகண்ட்ஸ் தான் இந்த டைம் வேல்யூ. இப்போ அடுத்தது நம்ம செகண்ட்ஸ்க்கு இதை டைம் மாற்றிட்டோம்னா ஸ்பீடை என்ன பண்ணணும்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்போது கிலோமீட்டர் என்ன இருக்குது 14.4 கிலோமீட்டர் பெர் மணின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெசிமலில் இருக்கிறதே நான் ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம் 14.4ங்கிறத பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே, அப்போது 144 முழுசாக போட்டுட்டு டிவைடில் 10ன்னு போடணும். ஓகே, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்ததுனால நான் டிவைடில் 10ன்னு போடுறேன். அதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துச்சுன்னா டிவைடில் 100 நம்ம போட்டுக்கலாம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு பின்னத்தை, அதாவது டெசிமலை மட்டும்தான் பின்னமாக மாற்றிருக்கேன். இன்னும் நம்ம அந்த மீட்டர் பெர் செகண்டுக்கு வரலை. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ கிலோமீட்டர் பெர் மணியில் இருந்து ஹவரில் இருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்படின்னா அதை 5/18ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே இது மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்திரம்தா என்ன பண்ணணும், இதுவே தலையிலாம் 18/5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் ஸ்பீடு கான்செப்டில் சொல்லியிருக்கேன். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஸ்பீடோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஓர் 5 ஈரஞ்சா 10. இப்போ 9ஆல் அடிச்சு கொடுத்தா 9 18. இங்கே ஓர் 9 பேலன்ஸ் என்ன வரும், பேலன்ஸ் 5 54னா 6 54. அடுத்து ஓர் 2 8 16. அடுத்து ஓர் 2 4 8. அப்போது ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 4 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஸ்பீடோட வேல்யூ. அப்போ டைம் செகண்ட்லேயும் மாற்றிருக்கோம், ஸ்பீடையும் மீட்டர் பெர் செகண்டுக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம் 4 இன்ட்டு இங்கே 88. இப்போ இதோட வேல்யூ என்ன, நீங்கள் இதை இப்படியே கூட வச்சுக்கலாம். இதை இப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இதுதான், நீங்கள் மல்டிபிள் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன் இதை வைக்கணும் அவசியம் இல்லைன்னா மொத்த டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு சுற்றளவு சொன்னோன்னா அப்போது இங்கே என்ன ஆகும் 2πr வேல்யூ தான் இந்த 4 இன்ட்டு 88. ஏன்னா நமக்கு தேவை இதுக்கு இவ்வளோ தூரம் பாடுபடுறது எதுக்கு, இந்த பரப்பளவில் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இதை நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ தான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கிற வேல்யூக்கே வர்றோம். அப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 88. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. ஓர் 22 22 4 22 88. ஓர் 2 2 4. இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 4 2 என்ன வரும் 8ன்னு வரும். இந்த 7 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடுமா, அப்போ 4 7 56. அப்போ ஆரோட வேல்யூ 56 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இப்போ தான் பரப்பளவே கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் தானே. அப்போ பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ என்ன 56. 2 டைம் நோட் பண்ணுவோம் ஸ்கொயர்னால 2 டைம் நோட் பண்ணுறேன். 1 7 8 7 56. இப்போ எதை மல்டிபிள் பண்ணணும் 22 இன்ட்டு 8 இன்ட்டு 56. இப்போ யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 8 48. இதுலையும் இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துட்டு இதில் மல்டிபிள் பண்ணுங்க. 8 2 16. அப்போ யூனிட் டிஜிட் எதில் முடியணும் 6ல் முடியணும். இப்போ ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் மட்டும்தான் 6 முடியுது. இது அதற்கான சரியான ஆன்சர்.
ஓகேங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எதையும் விடக்கூடாது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் காலில் எது கேட்ட இப்போ எக்ஸாம் காலில் அதை கேட்டோம் அப்படின்னாலும் நம்ம என்ன விட்டுட்டு வர மனசு வருமா? என்னான்ட்டு ஒரு கை பார்க்கணுன்னு வராதா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஈஸியாக வரும். ஓகே, இப்போ அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் பக்கத்தில் ஸ்பீக்கர் வேறு போட்டாங்க, நம்ம கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ 7வது கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கவனிங்க. 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை வட்டவில் உருவாக்குகிறது எனில் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. இப்போ நம்ம வட்டக்கோண பகுதி, இந்த ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார், இந்த மாதிரி செக்டார் கான்செப்டில் பரப்பளவு கேட்குறாங்கன்னா பரப்பளவு ஈக்குவல் டு டீட்டா டிவைட், இங்கே டீட்டா கொடுத்துருந்தனால ஃபார்முலா என்ன எடுத்துக்குவோம், டீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு பரப்பளவு கேட்டனால பை ஆர் ஸ்கொயர், இது எடுத்துக்குவோம். இப்போ டீட்டா வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணுறது தான் இங்கே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏன்னா இங்கே டீட்டா 90 டிகிரி கொடுத்தனால 90 டிகிரி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தோணும், ஆனால் இது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு வட்டத்தில் கோணம் 90 டிகிரி, ஆனால் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அது என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வட்டம்னு இருக்குது, அதில் 90 டிகிரி கோணம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு கால் வட்டத்துக்கோட வேல்யூ தான் 90 டிகிரி. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த வட்டத்தோட பரப்பளவு அவங்க கேட்கல. இதை விட மிகப்பெரிய வட்டக்கோண பகுதினா 90 டிகிரி போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற மீதி இருக்க 270 டிகிரி தான் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி, அதோட பரப்பளவு தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ டீட்டா வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 270 டிகிரி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இது சப்ஸ்டிட் பண்ணுங்க, 270 டிவைட் பை 360 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ, ஆர் உங்க 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அப்போ 10 இன்ட்டு 10ங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ இதையும் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளை பண்ணுங்க, இந்த 0 இந்த 0 நான் அடிச்சிடுறேன். அடுத்து 9ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 39 27, 4 36. அடுத்து நான் 2ஆல் அடிச்சு கொடுக்குறேன், 1 2, இங்கே 11 2 22. அடுத்து அடிச்சு கொடுக்கலாம் 1 2, இங்கே 2 10. இப்போ மேலே என்ன வேல்யூ வந்தாலுமே கூட டிவைடில் என்ன வரணும், 7 தானே வரணும். அப்போ மேலே என்ன வேல்யூ வந்தாலும் டிவைடில் 7 தான் வந்தாகணும். ஆப்ஷன் டியில் மட்டும்தான் அந்த 7ங்கிற கான்செப்டே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம டைம் சேவ் பண்ணுற ஒரு 5 செகண்ட் 10 செகண்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு அந்த டைம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட்ல கொஸ்டின் இருக்கும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இங்கே எக்ஸுங்கிறது இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் என்ன, ட்ரையாங்கிள் முக்கோணத்தோட மொத்தம் 3 கோணங்களோட கூடுதல் என்ன இருக்கணும், 180 டிகிரின்னு இருக்கணும். இப்போ இங்கே 50 டிகிரி கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக முடியும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது ஹரிசாண்டலாவோ அல்லது வெர்டிக்கலாவோ அதோட ஆங்கிள் மொத்த ஆங்கிள் 180 டிகிரி. இப்போ 100 டிகிரி இந்த சைடு இருக்குது, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 80 டிகிரி இந்த சைடு இருக்கும்ல, அப்போ மொத்தத்துக்கு 180 வந்துடும். அப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன, நம்மளுக்கு 3 கோணங்களோட கூடுதல் 180 வரணும்னா இங்கே 50 இங்கே 80 இருக்குது, 50 80 கூட்டினா 130, பேலன்ஸ் என்ன வரணும், 50 டிகிரி வந்தால் தான் மொத்தத்துக்கு 180ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளானது. ஒரு இணைகரத்தின் அடிப்பாகத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையத்தின் பரப்பளவு என்ன. அதாவது இங்கே பேரலோகிராமோட ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன நோட் பண்ணுவோம், ஏரியா வேல்யூ பி இன்ட்டு ஹச் நோட் பண்ணுவோம். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பேஸ் வேல்யூ 2 மடங்காக மாறுது, அப்போது பி வேல்யூ என்னவா மாறும், 2bன்னு மாறும். அப்போ 2bன்னு அப்ளை பண்ணுங்க. அதே போல் ஹைட் வேல்யூ என்னவா மாறுது, பாதியாக மாறுது. ஹச்சோட வேல்யூ என்னவா மாறுது, பாதியாக மாறுது. பாதியாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 இந்த 2 வந்து கேன்சல் ஆயிரும். அகைன் என்ன ஆயிரும், பிஹெச்னே தான் கிடைக்கும். அப்போ ஆரம்பத்தில் என்ன வேல்யூ இருந்தோ அதே தான் இங்கேயும் கிடைக்குது. அப்போ எந்த மாற்றமே நடக்கலை. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன ஒரு பேலன்ஸ் ஒரு 6 கொஸ்டின் தான். இதுவும் தியரிட்டிக்கலான கொஸ்டின் தான். கவனிங்க, சாய் சதத்தோட மூலை விட்டங்கள்
எப்போது இரு சமக்கூறிடும். கண்டிப்பாக இப்போ சாய் சதுரம் இந்த மாதிரி இருக்கும். அதோட மூலை விட்டங்கள் இரு சமக்கூறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு சமக்கூறிடும் இதே தான். இப்போ இங்கே வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90°, அதாவது இரு சமக்கூறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கக்கூடாது. சாரி, நான் ஆங்கிள் நோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு மூலை விட்ட வரைஞ்சிங்கன்னா இதோட பரப்பளவும் சமம். அதே இது இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சாலும் இந்த சைடு இருக்க பரப்பளவும் இந்த சைடு இருக்க பரப்பளவும் சமம். அப்போ இரு சமக்கூறிடுங்கிற பாயிண்ட் கரெக்டு. அடுத்து சாய் சாயத்து மூலை விட்டங்கள் எப்பொழுதும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் செங்கோணத்தை தான் வெட்டி கொள்ளும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக இந்த ஆங்கிள்ங்கிறது ஒரு செங்கோணமாக வரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் சரியானது தான். அப்போ ரெண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த ஷேப் என்ன? சரிவகம் ஷேப்பில் இருந்து கேள்வி கேட்டிருக்கா. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்குவோம். கேள்வி என்ன? ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த சரிவகத்தின் ஒரு இணை பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணை பக்கத்தின் நீளம் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் சரிவகத்தோட பரப்பளவு. சரிவகத்தோட பரப்பளவு என்ன? 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதுதான். இப்போ பரப்பளவு ஃபர்ஸ்ட் உயரம் கொடுத்துருக்காங்களா 12, அடுத்து பரப்பளவு 102 கொடுத்துருக்காங்களா. கரெக்டாக வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 102 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஹைட் வேல்யூ 12 ஏ பிளஸ் பி, அதாவது ஒரு இணை பக்கம் 8ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தா 2 2 6 2 12. அடுத்து 6ஐயும் 102 அடிச்சு கொடுக்கலாம். 1 6 6 இங்கே 1 6 6 பேலன்ஸ் 4 42 அப்படின்னா 6 எல்லாம் 42. இப்போ இங்கே 17 = 8 + b மட்டும்தான் இருக்கு. இப்போ 8 இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 17லேருந்து 8 போன்ஸ் அப்படின்னா இதுதான் பியோட வேல்யூ. எவ்வளோ வேல்யூ? 9 தான் பியோட வேல்யூ. ஆப்ஷனில் இருக்கா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டின். 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள ஒரு நாற்கரம். ஸோ அப்போ நாற்கரம் குவாட்ரிலேட்டரல் ஷேப் தான். அதோட மூலை விட்டம் டயகோனல் கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர்ன்ட்டு. மேலும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூலை விட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் + எக்ஸ்ன்னு இருக்குது. அது எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நாற்கரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 + h2. இது தானே. இப்போ வேல்யூலாம் எப்படின்னா பரப்பளவு வேல்யூ 63, 1/2 இன்ட்டு டியோட வேல்யூ மூளை விட்ட 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ h1ல் ஒரு வேல்யூ 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே எப்படி சிம்பிளை பண்ணோன்னா இந்த 7ஐயும் 63 அடிச்சு கொடுக்கலாம். எவ்வளோ வரும்? 9 வருமா? அடுத்து டிவைடில் இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிபிளாக மாறிடும். 9 2 18 ஈக்குவல் அந்த சைடு 5 + எக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ 5 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கிடைக்கும். 18ல் 5 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 13 தான். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமைய வட்டங்கள் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்க. ஸோ இது வந்து அந்த பாதை கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் இருக்குது. வட்ட ஷேப்பு. அப்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது பெரிய வேல்யூ அது கேபிட்டல் ஆரும், எது சின்ன வேல்யூ அது ஸ்மால் ஆர் நம்ம எடுத்துக்கலாம். பாதையோட பரப்பளவு அப்படின்னா பாதையோட பரப்பளவு ஓகே, பாதையோட பரப்பளவுன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் πr² மைனஸ் πr². இப்போ இதில் பை காமனாக எடுத்துக்கோங்க. வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் 56 ஸ்கொயர் பண்ணணுமா 49 ஸ்கொயர் பண்ணணுமா அந்த வேல்யூக்கே போகவே தேவையில்லை. அழகாக நீங்கள் பை காமனாக எடுத்துக்கோங்க. R² மைனஸ் r² கிடைக்கும். அதுலேயுமே இதுவுமே a² + b² இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது R + r a + b இன்ட்டு a - b இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். பை வேல்யூ 22/7 கேபிட்டல் R². கேபிட்டலோட வேல்யூ 56, ஸ்மாலோட 49. அப்போ 56 + 49, இங்கே 56 - 49.
இப்போ இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம்? 22/7 56 49 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 105 கிடைக்கும். இன்ட்டு 56 இருந்து 49 போனுச்சுன்னா பேலன்ஸ் 7. அப்போ இந்த 7 கேன்சல் ஆயிருமா? ஜஸ்ட் 105 22 மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்க. 2 10, அந்த 1 இங்கே வந்துடும். 1 2 210 தான் மறுபடியும் இந்த சைடு வரும். இப்போ இதை ஆட் பண்ணால் 0 1 3 2 2310 தான் அதற்கான ஆன்சர். 2310 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 14வது கொஸ்டின். இது இந்த செவ்வக பாதை இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. இதை கவனிங்க. ஒரு பள்ளியில் உள்ள கலைக்கூடத்தின் நீளம் 45 மீட்டர், அகலம் 47 மீட்டர். கலைக்கூடத்தை சுற்றி வெளிப்புறமாக 3 மீட்டர் அகலமுள்ள தாழ்வாரம் உள்ளது. தாழ்வாரத்தின் பரப்பு என்ன? ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருந்திருக்கு. வெளிப்புறமாக 3 மீட்டராக வந்து அகலப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறி இருக்கும். இதுதான் அந்த தாழ்வாரம். தாழ்வாரத்தோட பரப்புன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ தான் சின்ன வேல்யூ. சின்ன வேல்யூங்கிறது ஆக்சுவலாக பரப்பு பாதை செவ்வக வடிவ பாதையோட பரப்பு அப்படின்னா என்ன நோட் பண்ணுவோம்? கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பிங்கிறது. இப்போ கேபிட்டல் எல்பிங்கிறது என்ன, ஸ்மால் எல்பிங்கிறது என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க கொடுத்துருக்க வெளிப்புறமா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க கொடுத்துருக்க வேல்யூ சின்ன எல்பியோட வேல்யூ. அப்போ சின்ன வேல்யூ பாருங்க, 45 × 27. எல் வேல்யூ 45னும் அகலம் வேல்யூ 27 நோட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நல்லா கவனிக்கணும். வெளிப்புறமா 3 மீட்டரா, அப்போ எல்லா சைடு இருந்து 3 அதிகரிச்சிருக்கும். இப்போ நீளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருந்த 45 மீட்டரோட இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு 3, மொத்தத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 6 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 51 தான் எல்லோட வேல்யூ. அதே போல தான் பியும் ஆல்ரெடி 27 இருந்ததோட 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே டபுளாக 6 இன்க்ரீஸ் ஆகுங்கிற மைண்டில் வச்சுக்கணும். அப்போ 27 + 6 எவ்வளோ வரும்? 33. இதுதான் கேபிட்டல் எல்பியோட வேல்யூ. இதை மல்டிபிள் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 51 33 1 3 3 5 15 இதே வேல்யூ தான் அடுத்தது வரும். அப்போ 3 8 6 1 1683 மைனஸ் இந்த வேல்யூ 27. அப்போ 45 27 மல்டிபிள் பண்ணுங்க. 35க்கு 5 பேலன்ஸ் 3 4 28 3 31 ஒரு 2 10 பேலன்ஸ் 1 4 8 1 9. அப்போ 5 1 இங்கே 12ன்னு இருக்கும். இந்த வேல்யூ தான் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்க. 1683ஓட 1215 போனுச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும்? 8ன்னு வருமா? 13ல் 5 போனுச்சா 8. இங்கே 7 தான் இருக்குது. 7ல் 1 போனுச்சுன்னா 6. 68ங்கிறது எங்கே கிடைக்குது? இப்போ பேலன்ஸ் இங்கே 4 மட்டும் தான் வரும். 468 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின், முக்கோணத்தோட உச்சிகள் கொடுத்து அவங்க பரப்பளவு கேட்பாங்க. இந்த மாதிரி முக்கோணத்தோட உச்சிகள் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்குன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். என்ன அப்படின்னா உச்சிகள் கொடுத்து பரப்பளவு கேட்குறாங்கன்னா 1/2 இன்ட்டு நல்லா கவனிங்க x1 இன்ட்டு y2 மைனஸ் y3. அதாவது 1 2 3 இதைத்தான் நம்ம நோட் பண்ணுவோம். வெளியில் எக்ஸோட வேல்யூயும் x1 நம்ம நோட் பண்ணோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய்யோட வேல்யூ நோட் பண்ணணும். ப்ளஸ் அடுத்தது x2 இங்கே 2ன்னு ஆரம்பித்தோம்னா அடுத்து 3 1 இதுதான் மாறி மாறி வரும். அதே போல் ப்ளஸ் x3 நோட் பண்ணுறோம். 3ன்னு ஆரம்பிச்சுன்னா y1 மைனஸ் y2 இதுதான் இதற்கான ஃபார்முலா. இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டேட்டாவில் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இது x1 இது y1, இது x2 இது y2, இது x3 இது y3. இதை வேல்யூ மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அப்ளை பண்ணலாம். பாருங்கள். 1/2 ஈக்குவல் டு சாரி a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு x1ஓட வேல்யூ 1, y2ஓட வேல்யூ 4 மைனஸ் ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் y3 மைனஸ் 6லே இருக்குது. அப்போ கரெக்டாக ஃபார்முலா வரக்கூடிய மைனஸையும் கரெக்டாக நோட் பண்ணணும், வேல்யூக்குரிய மைனஸையும் கரெக்டாக நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க. ஸோ இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ப்ளஸ் x2க்குரியது x2 என்ன? -3. y3ஓட வேல்யூ என்ன? -6 மைனஸ் y1ஓட வேல்யூ 2. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. ப்ளஸ்
x3ஓட வேல்யூ -5 வருது. அடுத்து y1ஓட வேல்யூ 2 மைனஸ் y2ஓட வேல்யூ 4. அப்போ 4 நோட் பண்ணிடுங்க. இதுதான். இப்போ இதை கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. 1/2 இங்கே நோட் பண்ணிடலாம். அடுத்து இந்த 4 என்ன ஆகும், அதாவது 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், +6ன்னு கிடைக்கும். அப்போ 4 + 6 10. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே -6 -2 -8ன்னு வரும். அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது என்ன, -3ஐயும் -8ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், 3/24. அதே போல் இங்கேயும் இங்கே 2 -4னா -2 தான் கிடைக்கும். அப்போ -2ஐயும் -5 தான் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 10. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 10 + 10 20, 20 + 24 44. அப்போ 1/2 × 44. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22ன்னு ஆன்சர் கிடைக்கும். 22 தான் இதோட பரப்பளவு. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷன் வேல்யூபிளான கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டாபிக் டெஸ்ட்லாம் உங்களுக்கு 1 by 1 அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரும். பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.